தேவனின் தரிசன டிவி நேயர்களுக்கு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் மனுஷனுடைய சத்தங்களை கேட்க இன்னைக்கு மனுஷன் கிடையாது. ஆனால் நம்முடைய நெருக்கத்திலே இருக்கிறதானே அந்த சத்தங்களை கேட்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய எப்படி விதப்பட்ட ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் அந்த நெருக்கடிகளை மாற்றுகிறவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இந்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதின் புத்தகத்திலே தாவீதுங்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 18ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் இங்கே இப்படியா வாசிக்கப்படும்படியாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க, இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், எனக்கு உண்டான இந்த நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். அவர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போயிட்டு எட்டிட்டு என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமும் இவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கு கூடிய சூழ்நிலை காலகட்டங்களில் பார்க்கும்போது இந்த உலகத்திலே ஒரு மீட்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த மீட்பு இயேசு கிறிஸ்துவாலை மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு மீட்பு கொடுக்க முடியும். அதனால்தான் இந்த மனுஷன் இந்த இடத்துல தாவீதுங்கிற இந்த வேதாகமத்தில் இருக்கப்படுகிறதானே இந்த தாவீது ராஜா சொல்லுகிறதான இந்த காரியம், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட என்னெல்லாம் நெருக்கம் இருக்கிறதோ, எந்த நெருக்கத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பாங்க, இப்படிப்பட்ட நெருக்கடிகளில் இருந்து என்னை யார் சுகம் கொடுப்பாங்க, ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், அல்ல குடும்ப சூழ்நிலைகளா இருக்கலாம், இந்த நேரத்தில் எனக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து நாம் தனிமையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்காகத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறது. இந்த தாவீது இந்த தேவ மனுஷன் இந்த இடத்துல சொல்லுகிறார், மனுஷர்களை கூப்பிடாதபடிக்கு. மனுஷனை கூப்பிட்ட நிச்சயமாகவே ஒரு நன்மை நடக்காது, அதுல அதிகமான உபத்திரங்கள் இருக்குமா தவிர ஒரு விடுதலை என்பது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலே இந்த நாளிலே இந்த செய்தி கேட்கிறதான யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். அவர்தான் உலக இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் அங்க மறுபடியும் அதை பார்க்கும் போது, எனக்கு உண்டான அந்த நெருக்கம், நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, அந்த நெருக்கத்தை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டாக்குகிறதானே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்கிருந்து எந்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்க நெருக்கத்தை இயேசு கிறிஸ்து மாற்றுகிறவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும் சரி, இயேசு உங்களுடைய நெருக்கத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, யோனாய்ங்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சமுத்திரத்தின் நடுவிலே அவனுக்கு என்ன செய்யப்பட்டான் என்றால் அந்த சமுத்திரத்திலே ஒரு நெருக்கத்திலே அவன் சிக்கிக் கொண்டிருந்தான். அது என்ன நெருக்கம் என்று சொன்னால், ஒரு மீனின் வயிற்றிலே அவன் அந்த இடத்திலே இந்த யோனாய்ங்கிற ஒரு தேவ மனுஷன் கூட அந்த நெருக்கத்திலே அவன் காணப்படுகிற போது அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதற்கு கூடியதானே ஆதாரமான வார்த்தை கூட சொல்லுகிறது. யோனாவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வார்த்தையிலிருந்து சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் போது, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் சரி, அது உலக பிரகாரமா நெருக்கமா இருந்தாலும் சரி, சமுத்திரத்திலே ஆழத்திலே கூடிய நெருக்கமா இருந்தாலும் சரி, அந்த நெருக்கத்தை மாற்றுகிறவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும். அந்த நெருக்கத்தில் இருந்து நாம என்ன நெருக்கம் வந்தாலும் நாம கர்த்தரை மட்டும்தான் நோக்கி கூப்பிடணும், தெய்வத்தை மட்டும்தான் நோக்கி கூப்பிடணும். இந்த தெய்வம் தான் விடுதலை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எவ்வளவோ காரியங்கள் இல்லை, எவ்வளவு விதமான நெருக்கத்திலே
யாரையோ நோக்கி மனுஷன் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அது பலவீனமா இருந்தாலும் சரி, அது பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அல்லது சரிகிற பலவீனமா இருந்தாலும் சரி, உன் கடன் பிரச்சனையினுடைய நெருக்கமா இருந்தாலும் சரி, அல்லது உன்னை சுற்றி இருக்கிறதானே அநேகருடைய மனுஷனுடைய நாளே நெருக்கப்படுகிறதானே நெருக்கடிகளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், அவரை நோக்கி நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், அந்த நெருக்கத்தை இயேசு கிறிஸ்து தாமே மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த யோனா புத்தகத்திலே சொல்லுகிறது. அந்த நெருக்கத்தை இந்த யோனாவுக்கு ஆண்டவரை கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இங்கு சொல்லப்படுகிறது. அந்த மீனின் வயிற்றிலே இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கவனி பாருங்க, யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த தாவீதுங்கிற மனுஷரை பார்க்கும்போது, அந்த தேவ மனுஷரை பார்க்கும்போது, அவருக்கு உண்டான அந்த நெருக்கத்திலே ஆண்டவராகி இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல யோனாவை பார்க்கும் போது அவருக்கு உண்டான அந்த நெருக்கத்திலே என் தேவனை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொன்னால், விண்ணப்பம் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் இலவசமாய் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இருக்கிறார். இலவசமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இருக்கிறார். இலவசமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என்கிற இந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நாம் நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தர் நெருக்கங்களில் இருந்து கர்த்தர் உண்டாக்குகிறார். நெருக்கங்களை மாற்றி அவர் சுகங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்குள்ளே என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த டிவி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிறதானே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்களுடைய நெருக்கத்தை மாற்றுகிறவராயிருக்கிறார். உங்க நெருக்கத்திலே நீங்கள் தெய்வனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி நீங்கள் அபயம் இடும் போது, என் ஆண்டவரிடத்திலே நீங்கள் முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த யோனாவுக்கு சமுத்திரத்தின் ஆழத்திலே மீனின் வயிற்றிலே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை கேட்டு தேவன் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? அதே விடுதலை கர்த்தர் நீங்க கொடுப்பார். ஒருவேளை நாமே சோத்திரம், நான் இந்த நாளிலே என்னால விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று நீங்கள் தவித்துக் கொண்டு தத்தொழித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாட்களிலே நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, நான் தனிமையின் நேரத்திலே யாருமே எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லையே என்று வேதனையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமே என்று நினைத்திருந்த அந்த நேரத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை நான் கேள்விப்பட்டேன். ஒரு தேவ மனுஷன் மூலமாக இப்படி ஒரு தேவ மனுஷன் பிரசங்கிக்கும் போது அதை கேள்விப்பட்டு நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே என் நெருக்கத்தை நான் சொல்லும் போது என் கர்த்தரின் நெருக்கங்களை மாற்றி இந்த நாளிலே அந்த கர்த்தருடைய அந்த ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், அந்த கர்த்தர் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு, நான் உம்முடைய கண்களுக்கு எதிராக இல்லாதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று அந்த இடத்துல அந்த நெருக்கத்திலே இந்த வார்த்தையை இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை எந்த காரியத்திலே என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று நீங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கும் போது, என் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரிடத்திலே நீங்கள் சொல்லும் போது என் தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ உள்ளங்களை ஆராய்ந்திருக்கிறவராய் இருக்கிறார் அல்லவா? அதனாலே ஒரு மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அவனுடைய வேதனை, அவனுக்குடைய நெருக்கத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் உயிர்த்தெழுந்த இயேசுவா இருக்கிறார். அவர்தான் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அவர்தான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் இரண்டும் பார்க்கும் போது, தாவீது என்கிற தேவ மனுஷன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். கர்த்தரோ அவனுடைய நெருக்கத்தை
மாற்றினார் என்று பார்க்கிறோம். யோனா சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யோனாவினுடைய அந்த நெருக்கத்தை, அந்த அபாய சத்தத்தை என் தேவனாகிய கர்த்தர் கேட்டார். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு காரியம், இயேசுவை நீங்கள் ஆமென் இந்த தேவனை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்று கூட வெட்கப்பட்டே போகாது. இன்னைக்கு ஒருவேளை மனுஷன் நம்மளை வெட்கப்படுத்தணும் அப்படி என்று சொல்லி ஒரு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருந்து இயேசு நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்துகிறவராயிருக்கிறார். அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவமனையில நீங்கள் இப்பொழுது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் கூட, அந்த மருத்துவமனையிலும் கூட இயேசுவை நீங்கள் நினைத்து படுக்கையிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். அந்த நெருக்கத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தாமே மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். அதே போல வேதாகமத்தில் ஒரு காரியம் சொல்லுகிறது. இசைக்கா தீர்க்கதரிசிங்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு அந்த மரண நாட்கள் என்று அந்த தேதி வந்த உடனே ஏசாயா மூலமாக வந்த அந்த செய்தி கேட்ட உடனே அந்த மனுஷன் யாரையும், எந்த மனுஷனையும் யாரையும் சார்ந்து போகவில்லை. தன் சௌரபரமாய் திரும்பி ஆண்டவராய் இயேசுவிடத்திலே அவர் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம். இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் பிரச்சனையோடு இருக்கலாம். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டவளாகி, ஒதுக்கப்பட்டவளாகி நெருக்கத்தில் கிடக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை விசாலமாக மாற்றும்படியாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக பெருகப்படுத்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடுகிறீர்களோ, அன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சத்தங்களை தேவன் கேட்கும்படியாக இருக்கிறார். கர்த்தரே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியாவிலே நம்ம 33ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா. அதனாலே நாம் பெரிய காரியங்களை செய்ய ஒருத்தர் நமக்கு இருக்கிறாருங்க. பெரிய காரியங்களை செய்கிறது மாத்திரம் நம்மளை நடத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. நம்மளை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா. அதனாலே இந்த இயேசுவை கூப்பிடுங்க. ஆண்டவரே அதுதான் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிடுவீர்களானால் நீங்கள் சில காரியங்களை மாத்திரம்தான் நாம் அந்த கட்டுக்குள்ளே இருப்போம். அது எந்த கட்டுகளா இருந்தாலும் சரி, நீங்க கூப்பிட்டு பாருங்க, உங்கள் கட்டுகள் உடைக்கப்படும், உங்கள் பிரச்சனைகள் மாற்றப்படும், உங்கள் வியாதிகள் நீக்கப்படும். மரித்தவனே கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால் நாம கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரை கூப்பிடும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உங்களை பெருகப்படுத்துகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை இயேசு செய்ய போகிறார். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். என் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். என் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு சுகங்களை கொடுக்க போகிறார். என் ஆண்டவராகிய இயேசு உன் கட்டுகள் எல்லாம் கட்டுகளிலே கட்டுக்கிறதானே, கட்டப்பட்டிருக்கிறதானே, சத்துருகளால் கட்டப்பட்டிருக்கிறதானே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஆங்குமிங்கமாக தெரிந்து கொண்டு அலைந்து கொண்டு தோற்று போயிருக்கிறேன். உங்க வாழ்க்கையிலே இயேசு என்கிற தெய்வத்தை நீங்கள் கூப்பிடுகிற போது தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு கடந்து போகிறவர் அல்ல, அவர் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிறவி குருடன் என்ற ஒரு மனுஷன் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர் போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் அப்படியே நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நின்று அவன் சத்தத்தை கேட்ட உடனே அவனை அழைத்து கொண்டு வர சொல்லி அவனுக்கு இருந்த அந்த நெருக்கத்தை கர்த்தர்
கர்த்தர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. அவனுடைய தொழிலே பாத்தீங்கன்னா ஆமென், எப்பவுமே இரவும் பகலும் அவன் போற வரவங்களை அம்மா அப்பா என்று கூப்பிடுகிறது தான் அவனுடைய வேலையே. ஆனால் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன என்று சொன்னால், இயேசு போகிறார், நசரனாகி இயேசு போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் கொஞ்சமும் யாருக்கும் தழங்காம இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவர் கூப்பிட்ட போது அல்லேலூயா, என் தேவன் அப்படியே நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் சீஷர்களை அனுப்பி அவரை அழைத்து கொண்டு வர சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்போ உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் கேட்கிறார், கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் பல வருஷமா அந்த நெருக்கத்தில் இருக்கிறாங்க, பல வருஷமா அந்த நெருக்கடியிலே கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. அவனுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது, அவனுக்கு நன்மை செய்ய போற வரவங்க அவனுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன காரியத்தை அவனுக்கு செய்து கடந்து போறவங்க இருக்காங்க, உதவி செய்யறவங்க இருக்காங்க, உதவி செய்யாமல் கடந்து போகிறவங்க இருக்காங்க, பார்த்ததும் பார்க்காதது போறதும் கடந்து போகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு பாருங்க, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் அங்கே நின்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நின்று அவரை அழைத்து கொண்டு வர சொல்லி, நான் இப்போ உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றார். இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை சுகம் கொடுப்பதற்காக அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு அழைக்கிறார். அதுக்கு ஒரு சாட்சியாக அடியேனை கூட கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். பிரியமான என் அன்பு தேவனுடைய ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிறதானே இந்த நாளிலே கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த டிவியின் சேனல் மூலமாக ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அப்பொழுது அவனுக்கு பார்வையை கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் பார்வை அடைந்து அந்த நெருக்கத்திலிருந்து அவன் விடுதலை பெற்று அவன் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு பார்வை பெற்றவனாக ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைய அந்த நாளிலே அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாவீது அந்த நெருக்கத்தை மாத்திரம் அல்ல, சோதரம் யோனாவின் சமுத்திரத்தின் ஆயத்தில் இருந்த அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் சோதரம் பிறவி குருடனுடைய சத்தத்தை கேட்டும் கர்த்தர் அவனுடைய ஆமீன் அவனுக்கு ஒரு பார்வையை கர்த்தர் அவன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு சோதரம். யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அல்லேலூயா, இந்த இயேசுவே யாரெல்லாம் மனசார இயேசுவே என்று எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு சுகம் கொடுங்க என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய எல்லாருக்கும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆமென் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு நல்ல ஆமென் விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக இருக்கிறார். என் அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகுகிறதும் இல்லை, உங்களை நான் கைவிடுகிறதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் தினமும் கூப்பிடும்ப, அப்படிப்பட்ட தேவனை நாம் தினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஆமென் வெட்கப்படுவது அல்ல, அவைகள் பிரகாசிக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அதே சங்கீதம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6:8 நீ இதை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கொஞ்சம் வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், சங்கீதம் புத்தகம் 6:8 சொல்லுகிறார் பாருங்க. இந்த உலகத்துல உள்ள காரியங்களை பார்க்கும் போது அக்கிரமக்காரர்களே எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்க, நீங்க எல்லாம் என்னை விட்டு அகன்று போங்க, கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம சொல்லலாம், அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்க என்னை வஞ்சிட்டாங்க, என்ன இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி. ஆனா தாவீது தோட்டத்துல அவர் மறுபடியும் சொல்லுகிறார், அக்கிரமக்காரர்களே நீங்க எல்லாம் என்னை விட்டு போங்க, யாரு என்ன எல்லாமே என்னை விட்டுட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அழுகையின் சத்தத்தை கேட்க ஒருவர் இருக்கிறார். என் அழுகையின் சத்தத்தை ஒருவர் கேட்கும்படியாக இருக்கிறார். என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கும்படியாக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். அழுகையின் சத்தத்தை மாத்திரம் அல்ல, நீங்கள் தேவனை நோக்கி ஆமென் கூப்பிடுகிற அபயமிடுகிறதானே ஒவ்வொரு காரியத்தினுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஆகவே இந்த தாவீதினுடைய அழுகையின் கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா.
லேலுயா. இந்த அழுகின் சத்தத்தை கர்த்தர் மாற்றினார். ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு எந்த விதமான நெருக்கங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியம், கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு நல்ல ஒரு சுகத்தை பெற போறீங்க. இன்னைக்கு எந்தெல்லாம் நீங்க விடுவில்லாத இருக்கிறீங்களோ அதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறதானே என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக நான் இந்த நாளிலே ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்திலே நீங்கள் இந்த டிவி ஒருவேளை பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் அங்கேயே உங்களை கண்களை மூடுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்க அபயமிடுங்க. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்க போகிறார். என் அன்பு தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் ஆண்டவரை பேசி இருக்கிறீர். ஏனென்றால் உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது அல்லவா? இந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே எங்கெல்லாம் உட்கார்ந்து ஆண்டவர் வீடுகளிலே ஜனங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலியமாக ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் எத்தனை விதமான ஆண்டவரை மன உடைச்சலில் இருக்கிறார்களோ, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போடு கூட இருப்பார்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆமேன் ஆமேன் உங்களுடைய இல்லங்களில வந்து உங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கும்படியாக இருக்கிறார். என் ஆண்டவர் தாமே இந்த நாளில் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேக மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, குடும்ப விடுதலை கொடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. சரீரத்திலே பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியாகி கேட்டுக்கொண்டிருக்கிறதானே அத்தனை ஆண்டவரே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த டிவியை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் அநேக மக்களுக்கு தேவனுடைய வசனங்கள் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த டிவியின் ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ மனுஷர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிளஸிங், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆண்டவரை நடத்துவதிலிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறேன். இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.